வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா, ஃப்ரெஷர் அண்ட் நியூ கம்மர் அடிக்கடி என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, சார் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அதில் ஸ்பீடே வர மாட்டேங்குது, ஒரு இதை சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு 4 நிமிஷம் ஆகுது சார், எப்படி இதை ஸ்பீடாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி இப்போ ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 999 அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் அப்ளை கூப்பன் கோடில் போயிட்டு CWJ10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இதுல இருந்தும் ஆஃபர் கிடைக்கும். 99 ருபீஸ் கம்மியாயிரும். ஸோ 999க்கு கூப்பன் கோட ஆஃபர் கொடுத்துருக்கோம், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஃப்ரெஷர் நியூ கம்மர்லாம் ஒன்றே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ஸ்பீடு தேவை, சரிங்களா? பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதில் கரெக்டான கொஸ்டினை செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு டாஸ்காக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு தேவை ஸ்பீடு கிடையாது, கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண தெரிஞ்சாலே பெரிய விஷயம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பீடு வரணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு 2 இயர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இப்போ ஒரு பசில் சீட்டிங் எடுத்து ஒரு மாதம் 2 மாதம் தான் அது நீங்கள் படித்த அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 வருஷம் படிச்சுன்னா இப்போ எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுவான், 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணுவான்ல, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கரண்ட் ட்ரெண்டு, ப்ரெசண்ட்டாக எக்ஸாமில் எந்த மாதிரி பசில் கேட்குறாங்க, எந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஏதாவது பிடிஎஃப் சால்வ் பண்ணி பார்க்கணும், 2014 ஏதாவது பேக்கேஜில் இல்லை அப்படின்னா உங்கள் மென்டார்கிட்ட இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த மாதிரி வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க வீடியோ போடுறாங்க யூடியூப்ல, அதெல்லாம் பார்க்கணும். ப்ரெசென்ட் ட்ரெண்ட் என்னன்னா, அதாவது கரண்ட் ட்ரெண்டு. ஒரு நிமிஷம் வண்டி போகுது, மைக்க வேற மாட்டாம இருக்கு. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் நிறைய கொஸ்டின் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதை உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பயே ப்ராக்டிஸ் பண்ணனா நீங்களே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல மிஸ்டேக் வரும், இதெல்லாம் கற்றுக்குவீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 100 கொஸ்டினுக்கு ஒரு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும், நம்ம புதுசாக இருக்கனால. அடுத்து அப்படியே ஒரு வேவ் லென்த்தை பிடிப்பீங்க, அது 2 நிமிஷம் ஆகும். அடுத்து உங்கள் மென்டார்ட்டேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆட்டோமேட்டிக்காக அது 1 நிமிஷத்துக்குள்ள சம ஸ்பீடாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி தான் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. எடுத்தோடனே எல்லாருமே 1 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடுறது இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வேவ் லென்த்தை பிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை பிடிச்சிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் பிலிம்ஸில் சம ஸ்பீடாக சால்வ் பண்ணிடுவீங்க. மெயின்ஸில் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுவீங்க கொஸ்டினை கரெக்டாக, சரிங்களா? அடுத்து அந்த வேவ் லென்த்தை இப்போ சொன்னீங்களா, வேவ் லென்த்தை பிடிச்சிங்கனாலே போதும். வேவ் லென்த்தை பிடிச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் உங்கள் மென்டாரை ஃபாலோ பண்ணணும். உங்கள் மென்டார் சொல்கிறத கேட்கணும். நான் இப்போயே கற்றுக்கிட்டே இருக்கேன். இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் மட்டும்தான்யா மைண்டு டிப்ரெஷன் இல்லாமல், எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க முடியுது. இதை எவனுமே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுவீங்க தெரியுமா, நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியுமா, அப்போ பறக்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அன்னைக்கே ஜாக்சன் சார் சொன்னார், நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நியூ கம்மர்ஸ் இந்த 4 மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பசில் சீட்டிங்கில் உங்களுக்கு ஸ்பீடு வரும், உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம ராயல் பாஸில் ப்ரெசென்ட் ட்ரெண்டுக்கான எல்லா பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. CWJ10 கூப்பன் கூட ராயல் பாஸ்க்கு போட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.